ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது லைட்டாக வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது. அந்த கலர் சேஞ்ச் ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசம் போகணும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த அரோமா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழமாக இருக்கிற தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதங்கணும். நல்லா அந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி கொடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, அடல்ட்ஸ்க்கு, டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப நல்லது. நான் 200 கிராம்ஸ் ஈரல் மட்டன் லிவர் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். வீக்லி ஒன்ஸாவது அட்லீஸ்ட் கொடுங்க குழந்தைங்களுக்கு. சாஃப்டாக இருக்கிறனால அது ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்ருவாங்க. அது இந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பெப்பர் ஃப்ரை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம கொடுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதில் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்குவோம். இது நான் ஓப்பன் பாட்டில் தான் செய்கிறேன். நான் பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறனால நான் கடாயில், ஓப்பன் கடாயிலே நான் செய்கிறேன். நிறையா இருந்துச்சுனாலும் ஓகே, கம்மியாக இருந்தாலும் நீங்கள் குக்கர்லேயும் இதை செய்யலாம். 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும். இதுலேயே தண்ணி விடும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும், வேகணும் இல்லையா, அதுக்காக தண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1/4 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இது கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிப்போம். நல்லா அந்த அரோமா சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே விட்டுறணும். விட்டோம்னா இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி வரும், சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொத்தமல்லி தூவி ஆட் பண்ணிப்போம். இறக்கி சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு நல்லெண்ணெய் லைட்டாக ஊற்றி பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.